எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தோணுது, ஆனால் பார்க்குற சூழலை பார்த்தா கேட்க தோணலை. அதனால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இங்கே வந்திருக்க விவிஐபி எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். சாரி, உங்களை நான் சரியாக கவனிக்காமல் போயிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே படம் பார்த்துட்டு நிறையா பேர் பேசினாங்க. நானும் படம் பார்த்தேன். அவங்களோட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. இதை நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வர அத்தனை சீன்ஸும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சில இடங்களில் கேட்க முடியாமல் வந்திருப்போம், சில இடத்துல பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்திருப்போம். அப்படித்தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது ஒரு சில இடத்துல சொல்கிற விஷயத்த கொஞ்சோண்டு வேணும், கொஞ்சம் சினிமாத்தனம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்கங்கே சின்னதாக இருக்கும் இல்லையா. மற்றபடி இது இங்கே நடக்கலை, இது இங்கே நான் பார்க்கல அப்படின்னு யாருமே இந்த படத்தை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுதுன்ற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவளை சிரிக்க வச்சுருக்காங்க, அவளை கலலப்பாக வச்சுருக்காங்க படத்தை. அங்கங்கே நல்ல ஓம குத்தா 2 குத்தா குத்துறாங்க. அது நாம தான் புரிஞ்சுக்கிறணும். அப்படி தான் இருக்குது. ஒரு பெண்ணு தனக்கான உரிமையை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு பெண்ணை யார் அவள் நினச்சா என்ன வேண்டாலும் பண்ணுவா அப்படின்னு பக்கமாக பஞ்சு டைலாக்லாம் பேசாமல் சூப்பராக நடித்து காட்டிட்டாங்க எல்லாருமே. ஒத்த உசுறு மொத்த குடும்பத்தை ஒரு ஆலமர வேறு மாதிரி எப்படி தாங்கி நிற்குது, அன்புன்னா என்ன, மரியாதைன்னா என்ன அப்படின்றத இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அவள் அழகாக சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. இதுக்குள்ளே எங்கள் அம்மா அவளை இருக்குது. எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா மேடம் மாதிரி கொடுக்குற இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பானால எங்கள் அம்மா ப்ரொமோஷன் ஆகி வாங்குகிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த தாய்க்கிழவி வர்றப்ப அங்கே உள்ள என்ன நடக்குமா அதே தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. டக்குன்னு அங்கேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் அத்தை வீட்டில் போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போவேன். அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, பாத்திரத்தை கொடுப்பு அப்படின்னு வாங்கினவங்க டக்குன்னு பாத்திரத்தை போட்டு எதிர்த்து மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்டா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே அவனு என் ஃப்ரெண்டு நிற்பான், எங்கடா அவங்க அம்மான்னு அவங்க கேட்க, இவன் இல்லை எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்கள பார்த்த மாதிரியே நிற்பேன். அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அவன் அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ என் நேரம் காலமோ தெரியல, கொடுத்துட்டு இப்படி வாங்க முடியாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா அங்கே இருக்காது. சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மான்னு பார்த்தா அதே மாதிரி எங்கள் அம்மா உட்காந்து இப்போ இவங்க எங்கே நிற்கிறாங்க, அந்த பவுன் தான் இப்போ எங்கள் வீட்டில் நிற்கும். இப்போ எங்கள் அம்மா அந்த நெல் பானை கடையில் போய் உட்காந்துருக்கோம். அம்மா இப்போ கட்டி என் போய் அங்கே வருவேன், எங்கடா உங்கள் அம்மா, நான் எங்கள் அம்மா இல்லைன்டுவேன். அவன் அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்து அவங்க வர்றப்போ அவங்க பதறத, அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றத பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமாக நான் பார்த்துருக்கேன். இப்படி படத்தை கொடுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்திலும் எல்லாருமே படம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சோக்மன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னேன். உண்மைக்கு இந்த கிழவிகள் முன்னாடி 100-150 பேர் இருப்பாங்க. எங்கள் அப்பா தான் அம்மா அம்மாச்சிமா இருக்கு. இன்றைக்கி 150, 100 ஆகி 175 ஆகி 60 ஆகி 30 ஆகி இப்போ என்ற மாதிரி இருக்குது. ஊருக்கு 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க. நான் தான் அப்பப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். அப்போ பாருங்கள் எல்லாம் யோசிப்பாங்க, இப்படித்தான் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியருக்கு ஒரு கிளம்பி வேணும், ஒரு அப்பத்தா வேணும், இல்லை 2 டைலாக் பேசணும், கண்டிப்பாக கிடைக்காது. ஆட்டி பண்ண போய் தண்டத்தில் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படி தண்டைட்டு இந்த வாங்கிட்டு சார் ஒரு 10 தண்டைட்டு செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தா போச்சு. இன்னும் வரவங்க எப்படி அப்பத்தா பார்க்க முடியும்? 80 வயசான டைட்டாக ஜீன் போட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக யாரையும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது கஷ்டம். அந்த அப்பத்தாவங்களை இருக்கிறப்பவே அழகாக கொண்டாடிட்டீங்க, கொண்டாடி மகிழ்ந்துட்டீங்க. இந்த நாடே கொண்டாடணும். என்னை பற்றி அப்பத்தாக்களா அம்மாச்சிகளா
உண்மைக்கே அந்த தம்பி மூலமாக உங்களுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி தம்பி. ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்குள்ளே எல்லாமே சொல்லிட்டீங்க. ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங் தம்பி. அதை ஜாலியாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க பாருங்கள், அது மிகப்பெரிய தைரியம் வேணும் தம்பி, மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. அது கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கும். ஏன் இதை இங்கேருந்து பார்க்கக்கூடாது, ஏன் இது இந்த பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, அப்போ இப்படி ஒரு கேள்வி ஒரு சொசைட்டியில் கண்டிப்பாக எல்லாமே டிஸ்கஸில் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி இதுதான் ஒரு கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜஸ் கூட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சு சொல்கிற சூழலில் ஒரு கண்டென்ட்டை அசால்ட்டாக அப்படி ஈஸியாக லெஃப்டில் சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒரு 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 அப்பத்தால வச்சு ஒரு பையனை வச்சு அப்படி லெஃப்ட்டில் தட்டி விட்டு இது தாண்டா போடா, அவளுக்கான உரிமை அவள் தாண்டா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி, வாழ்த்துங்க தம்பி, வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்குங்க தம்பி. உங்கள் சாமி இருக்காங்க, அப்பா அம்மா அவங்க ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எப்பயுமே நல்லா இருங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்காக இத்தனை இயக்குநர்கள் பாருங்கள், எவ்வளோ இயக்குநர்கள் இத்தனை பேர் உங்களை பற்றி பேசுகிறாங்க. ஒரு புதிய இயக்குநருக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. வாழ்த்துக்கள், நீங்கள் எப்போயுமே நல்லா இருப்பீங்க மேடம். உங்களுக்கு என்னால் வாழ்த்து சொல்ல முடியாது மேடம். மிக பிரமாதம் மேடம், மிக பிரமாதம், சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த 48 வருஷத்தோட அனுபவம் தான் மேடம். அது 48 வருஷம் அனுபவத்தை தான் மேடம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு போஸ்ட்டை பார்த்து பயந்துருந்து அபய சர்மைக்கு அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு யார் கமலஹாசன் சாரா, இல்லைடா ஏதோ கிளம்பிடா, கமலஹாசன் தான் கட்ட போடுறது இல்லை, இப்படி டிஸ்கஷன் நடந்திருக்கு கிராமங்கள் நாளாக இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு சமீபத்தில் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ராதிகா மேடம் தானா, இல்லைங்க ராதிகா மேடம் அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு கெட்டப் யார் வேண்டாலும் மேக்கப் போட்டுடலாம் மேடம். ஆனால் அந்த மேக்கப்புக்கு உண்மையாக நடிக்கிறது ரொம்ப கடினம் மேடம். அதை ரொம்ப முழுமையாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேடம். கலைப்பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் வந்து அடிக்கடி மாமன் ஷூட்டிங்கில் வந்து இல்லை இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது, சூப்பராக இருக்கிறது படம், ரொம்ப நல்லா வருது, ராதிகா அசத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார், பாலாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்படி கேரக்டர் எடுத்து நடிச்சதுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். கலைஞர் அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணிருந்தீங்க. தாசனே ரொம்ப பிரமாதமாக பண்ணிருந்தீங்க. முத்துக்குமார் பங்காளி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. பாலா தம்பி, அன்பு தம்பி, ஏமா ஓடுகிறேன் நான், ரொம்ப சூப்பராக பண்ணிருந்தீங்க. அன்பு தங்கச்சி, கொட்டிக்காளி டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பண்ணீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆர்டிஸ்ட் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான மேடை தான் அந்த மேடையாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைரக்டர் டீம் அத்தனை பேருக்கும், கேமராமேன் டீம் அத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது ஒரு ஆளாலாம் முடியாது. ஒரு ஆளுக்கு கீழே பல பேர் தூக்குனாலே கண்டிப்பாக அந்த கொடிக்கம்பு மேலே போய் நிற்கும். ஒரு ஆள் ஒரு கொடிக்கம்பு தூக்கி நிப்பாட்டுற கஷ்டம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கொடிக்கம்பு மேலே பறக்கிற காரணமாக இருக்க உதவி இயக்குனர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலை பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேஷன் ஸ்டுடியோ சுதன் பிரதர், இந்த மாதிரி நீங்கள் படம் கொடுத்துக்கிட்டே இருங்க பிரதர். என்னுடைய அன்பு தம்பி கார்த்தி, எஸ்கே, அது எல்லாமே தம்பியை பற்றி சொல்லிட்டாங்க. என்கிட்ட தம்பி, நானும் தம்பி ஒரு அண்ணன் தம்பி 8 வருஷமாக இருக்கும். தம்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில்ல அப்பப்போ, அண்ணே நான் நடிக்கிற படங்களில் எல்லாத்தையும் நான் திணிக்க முடியாதுங்க. வேற ஒரு இயக்குனர், வேற ஒரு ப்ரொடக்ஷனில் இந்த படம் என் படம் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படித்தானே நான் நினைக்கணும். நான் ரொம்ப திணிக்க முடியாதுங்க. ஆனால் நான் எடுக்கிற படங்களை கண்டிப்பாக நான் எப்படியோ நான் சொசைட்டிக்கு ஒரு படமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் அந்த படம் பிரயோஜனமாக இருக்கணும் நான் நினைக்க என்னால் உருவாக்க முடியுமுன்னே. அப்படி தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் நான் ஒவ்வொரு படமும் நான் பார்த்துக்கிட்டே வரேன். கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்க்கப்ப, நாளைக்கு என் பிள்ளை இருக்கப்ப எங்கள் அப்பா எங்கள் கம்பெனியில் என்ன படம் பண்ணான்னு ஆணித்தனமாக நெஞ்சு நிமித்தி சொல்லணும். எங்கள் கம்பெனியில் இப்படி படங்கள் தாண்டா நாங்கள் எடுத்தோம், எங்கள் அப்பா இப்படி தான் படம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கிட்டு இருக்க தம்பி. இன்னும் பல தலைமுறை ஈராசரவன் என்ன சொல்கிற மாதிரி இன்னும் பல தலைமுறைக்கு இந்த பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க தம்பி. இந்த எஸ்கேன்ற பேர் அவளை ஈஸியாக லேசாக கூட மங்கள கூட ஆகாது தம்பி. அது இது பிரகாசமாக ஆகிட்டு போயிட்டே இருக்கு தம்பி. அதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. இந்த படம் மக்கள் மத்தியில் போய் பெருசாக சேரணும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த படத்தை என் குடும்பம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஷோ போனாலும் பேலன்ஸ் 10 பேராது இருப்பாங்க எங்கள் வீட்டில். மொத்த குடும்பத்தை அந்த படத்தை நான் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கொடுத்தோம்னு நம்பிக்கை எனக்கு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. தாய் கிழவி ஒன்று தாய் சிவகுமார், அன்பு சகோதரர் சிவகார்த்திகேயன், சுதன், கலை, நிவாஸ், வினீஷ், ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ண வினீஷ், எடிட்டர் சான் லோகேஷ், எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், கலை
கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்போன் பிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பிரியர்கள் சொன்னால் தான் உடனடியாக செய்தி வெளியே போகும், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு தான் உடனே சொல்லிடுறேன். இந்த படம் வந்து பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ஷார்ட். ஒரு 2 hours பேசலான் இருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் பேர் வித் மீ. நீங்கள் டெலிப்ராம்டர் பார்த்தா அதை பார்த்தா சரத்குமார் பேசலான்னு நினச்சிருப்பாங்க. அது ஒன்று ஓடிட்டு முன்னாடி. சாரி சஞ்சய், when I look at that I thought அதை தான் பேசணும்னு சொல்கிறாங்களோ ஒரு சின்ன பக்குன்னு ஒன்று. இங்கேருந்து அதை பார்த்து பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. தாய் கிழவி படம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணுத்தாய் வந்து இந்த படத்தை கலைக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டியான ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் படத்தை வந்து இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை வந்து ஆளி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன், தாய்க்கிழவி வந்து ப்ரொமோஷன் இதெல்லாம் அதிரடியாக இருக்கும், புதிதாக இருக்கிற நம்ம வந்து மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 வந்து 27 மாற்றினேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால் அவங்க 20 மாற்றி 27 வராங்க. டே உன்னை நான் விடுவேனா, பின்னாடியே வந்து மோதலண்டான்ற மாதிரி. இது மோதல் இல்லை, இது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் எனக்கு வந்து February 25, 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் வந்து ரெடி ஆயிடுச்சு. Both of them wanted to release the movie on the same day. நான் சொன்னேன், சார் கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகிளி பண்ணுவோன்னு. Both of them are adamant. ஸோ 2 படமும் February 1994 வந்து ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. அதுக்கான ஆடி 100 நாள் ஓடுன்னு நான் சொல்லலை. தாய்க்கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய்க்கிழவின்னு படம் பார்த்த உடனே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய்க்கிழவி. ஊர் பக்கத்துலலாம் தாய்க்கிழவினா வந்து தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய்க்கிழவி. முதல்ல ராதிகாண்ட சொல்லுவோம் தாய்க்கிழவின்னு சொன்னேன், என்ன தாய்க்கிழவி தாய்க்கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன், தாய்க்கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஃபார் விமன் டு சக்சீட் இன் திஸ் லைஃப். ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ், என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னாச்சு சகோதரா, கேமரா மேலே போகணுமா? ஓகே. நம்ம அனைவரும் வந்து அங்கே குரல் கொடுத்தோன்னே வேறு மாதிரி ஆயிடக்கூடாது. சரத்குமார் பேசும்போது சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி நல்ல செய்தி ஒன்று யூடியூபர்ஸ் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் இல்லை, அது கேமரா மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன் அந்த நேரத்தில். இல்லை அது ஒரு செய்தியாக வைரலாக போயிட்டுருக்கும். சரத்குமார் பேசும்போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விட்டதுன்னுவாங்க. ஏன்னா இன்றைக்கி செய்தியாளர்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாய்க்கிழவி விட்டுருக்கீங்க சொன்ன தாய்க்கிழவி பற்றி மட்டும் எழுதுங்க. அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்டெலாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேற ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கிழவி மண் வாசனை உள்ள திரைப்படத்தில் வந்திருக்காரு பாருங்க. இப்படி சூட்டை போட்டுக்கிட்டு சொல்லிடாதீங்க. டூடா வந்திருக்கேண்ணா. ஓகே, டூடா வந்திருக்குன்னு எடுத்துக்கோம். ஏன்னா 25 வயசில் டூடா வராமல் போய் நான் வேறு மாதிரி தாய்க்கிழவன மாதிரி வர முடியும். நான் வந்து 25 சிவா உண்மையில் 25 years old தான் நான். அந்த தாய்க்கிழவி படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் வந்து சேமன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். வி ஆல் ட்ரை டு டூ அ ஃபிலிம் விச் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், அ குவாலிட்டி ஃபிலிம் நினச்சி தான் படம் எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் வி டோன்ட் நோ. நம்ம படத்தை வந்து பார்ப்போம், டபுள் பாஸ்ட் பார்ப்போம், நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க.
இது சிரிக்கவே இல்லை, நம்மளுக்கு சிரிப்பே வரல, இவங்க சிரிக்கிறாங்களேன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன், டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்கு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட்டும் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும் ஆழி படம். இதில் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஹைலி இமோஷனல் படமாக இருக்கும். வந்து யூ ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வடியும் அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். இட் வில் சோக் யூ. அதான் இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போதே கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுகும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ இரண்டு இமோஷன்களுக்கும் யூ ஹேவ் டியர் இன் யுவர் ஐ. சிவகுமார் இயக்குனர், ஏன்னா இங்கே எல்லாமே எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்கே எஸ்கே எஸ்கே. நீங்கள் ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் எஸ்கே, இதெல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர்கள் ரொம்ப நுணுக்கமாக த நரேட்டிவ் ஆஃப் த ஸ்கிரிப்ட், த வே இட் இஸ் பீன் டன், த வே இட் இஸ் பீன் நரேட்டட், அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லேயும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, ஐ மீன் சாரி கடைசி சீனில் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பிரமாதமாக நடித்த இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ரேச்சல் அண்ட் எல்லாம் இருக்கீங்க. அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமல்ஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனால் நீங்கள் என்னோட ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்தில், இப்போ மாறிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞனை ரசிகர் என்று சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்டு சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தெரியல. ஹவ் ஐ ஃபெல்ட் வித் விக்னேஷ் ராஜா இன் போர் தொழில், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, அது முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய் கிழவி. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அதில் ஹவ் அ உமன் ஷுட் பி. இதில் வந்து இங்கேயே ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, நான் டீசரும் பார்த்துருப்பீங்க. அதாவது சொத்து என்று இருக்கும்போது அது கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்கே வச்சிருக்கான்னு தேடிட்டு இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு படம். ஏன்னா ஸ்பாயிலர் டெல்லிங் போட்ட மூவி. அப்போ வந்து சொத்தை பதிலே பிரித்து கொடுத்துட்டா 6 மாதம் இங்கே நாட்டாமையில வந்துச்சு, 6 மாதம் இங்கே, 6 மாதம் இந்த வீட்டில், பசங்க வீட்டில் போய் வாழலான்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ யூ பி எம்பவர்ட். நீங்கள் உங்கள் சொத்தை கடைசி காலத்தில் வில்ல வேணால் எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் வென் யூ லிவ் வெல், அந்த மெசேஜை ரொம்ப கிளியராக பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பொறுத்து இந்த நான் சொல்கிறேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில், அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும், one of the best actors the Indian film industry has got is Radhika Sharatkumar. அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்குறேன்னு பல முறை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பத்திரிகை சகோதரர், அன்பு சகோதரர் சரத்குமார் வந்து கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி பூ யூ அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் சினிமாவை பார்த்துவிட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்துக் கொண்டு உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க. தியேட்டரில் வந்து ஓடிடி ப்ளீஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுக்க கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்து என்னையும் சிறப்பு செய்த இந்த தந்தை கிழவன் வருகை தந்திருக்கின்றேன். புது டைட்டில் சிவா, தாய் கிழவன், நான் தந்தை கிழவன். அதை பற்றி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கிழவன் சொல்கிறதும் தப்பே கிடையாது. 71 வயசு கிழவன் இப்படித்தான் இருப்பான் என்று அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது நான் பெருமைப்படுகின்றேன். ராதிகா பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப சிறந்த நிகழ்ச்சி, அனைவரும் வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் நம்ம வந்து லெட் அஸ் டூ சம்திங் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரின்னு இருக்கோம். ராதிகா, ஐ வாண்ட் டு லிவ் 100 years அண்ட் கீப் ஆன் ஆக்டிங். தாய் கிழவியில் இளைஞியாக நடித்து கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா ஐ அப்ரிஷியேட் யூ ஆஸ் அ கிரேட் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கீப் ராக்கிங். அண்ட் சுதன் எல்லாம் முன் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் தி ஃபிலிம். அண்ட் அருள், நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காட்சியிலையும் அதை வந்து the movie was moving and moving and moving and it will move the audience of Tamil Nadu and across the globe. And once again சுதன் அண்ட் சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள். ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆழி படத்தையும் பாருங்கள் என்று சொல்லி வெற்றி சொல்லணும்மா, என் படம் ரிலீஸ் ஆகுது. ஆழி படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தார், போனார், கோச்சிக்கு போயிட்டாரு.
அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். நான் கோச்சிட்டு போல சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம், பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம். A progressive film, a progressive thought. I've been very clearly told in this film. நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்காக வந்த என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிநேகிதிகளுக்கும் இங்கே பத்திரிகை ஊடகங்கள் அவங்கள் அனைவருக்கும் என் கூட நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த படத்தை இயக்கிய சிவகுமார் முருகேசன் அவருடைய குழுவினருக்கும், கேமராமேன் விவேக், எடிட்டர் லோகேஷ், மேக்கப் வினீஷ் விஜயன், ஆர்ட் டைரக்டர் ராமு தங்கராஜ், மியூசிக் நிவாஸ், முக்கியமாக இன்னொரு தயாரிப்பாளர் சுதன் அவர்களுக்கும், இங்கே என்னுடைய சிநேகிதி எனக்கு வந்த மாதிரி அவருக்காக சிவகார்த்திகேயனுக்காக வந்த சூரிக்காகவும், இந்த படத்தை அன்போடு ஒரு நம்பிக்கையோடு தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், இந்த படத்தை நம்பி வாங்கி விநியோகத்துக்கு சண்டை போட்டு வாங்கி வந்திருக்கும் ஏஜிஎஸ் குடும்பத்துக்கும், அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் அவர்களுக்கும் நான் ஃபர்ஸ்ட் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 48 இயர்ஸ்னு சொல்கிறீங்க, பட் இன்னைக்கு இந்த மேக்கப் போடுறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கு எப்படி அந்த பொறுமை வந்தது என்று இந்த ஈவினிங் ஒரு சாட்சி தான். ரொம்ப பொறுமையாக நாங்கள் உட்காந்து இதெல்லாம் பார்க்குறோன்னா உண்மையிலே எல்லாருடைய, நான் என்ன பார்க்குறேன்னா எல்லாருடைய அன்பு, நம்பிக்கை, கஷ்டம், உழைப்பு, ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறி. அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சிவாவை ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன். நான் அவரை ஆங்கர் பண்ண போகும்போது நான் அப்படியே மேலோட்டமாக பார்த்துருக்கேன். அப்புறம் நடிக்க வந்தப்போ, அப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு படம், எந்த படம் மறந்து போச்சு, சூரிய, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். நானும் சூர்யா நடிச்சிட்ருக்கப்போ நான் சும்மா அப்படியே பார்த்து சொன்னேன், சூரி இந்த பையன் ஒரு பெரிய ஆளாக வருவான் பாருங்க அப்படின்னு. சூரியக்கிட்ட நான் அதை சொன்னேன். அவருக்கு ஏக சந்தோஷம். மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சொன்னேன் இல்லை, என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். I somehow had a feeling that he will become a very big, somebody big, but not வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக அவர் வளர்ந்திருக்கிறார். இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரித்தார் இதெல்லாம் நான் சொல்கிற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் அவரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கேன். அவர் ஃபேஸில் ஈஸியாக ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவர் எப்போ எஸ் பண்ணு அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே 1000 ஓடிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. நான் எப்பவுமே ஒரு மேடையிலே சொல்லுவேன். அப்போ ஸ்ரீபிரியா கூட சொன்னாங்க, பசியாப்பக்காரன் புளியாப்பக்காரன் சொல்லி, இல்லை, புளிச்சாப்பக்காரனுக்கும் பசியாப்பக்காரனுக்கு உள்ள வித்தியாசம் தான் இந்த சினிமா. எவ்வளோ பேரோட கனவை நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேரோட பயணத்தை நான் பார்த்துருக்கேன். இந்த நீங்கள் 48 வருஷம் என்னை காட்டுறீங்கல்ல, நான் என்னை பற்றியெல்லாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நான் எல்லாருடைய பயணம், எவ்வளோ ஹீரோஸ், எவ்வளோ டைரக்டர்ஸ், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ், நான் இன்றைக்கும் நான் எப்போ நினைக்கிறது ஏன்னா நானும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸ் மேலே தனி மரியாதைங்க. நான் முன்னெல்லாம் நானும் ஸ்ரீபிரியா பேசப்போ ஏங்க ஏவிஎம் சரவணன் சார் எப்போ பார்த்தாலும் கையை கட்டி நிற்கிறாரு அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் அது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட முடிவு நான் ஓப்பனாக இப்போ மேடையில் சொல்ல முடியாது. அவருடைய ஆத்மாக்கு நான் வணங்குறேன். ஏன்னா அந்த கையை எடுத்து விட்டால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்திருப்பார். ஏன்னா தட் இஸ் ஹவு சினிமா இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ், இட் ஆப்ரேட்ஸ். டேலண்ட் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபஸ்ட்டு வரதுக்கு. லக்கு நான் சும்மா வீட்டு வாசலில் தண்ணி
செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம் கொஞ்சம் வந்து. பட் அப்படி இருந்து இந்த பயணம் வந்து நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் வந்து அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 2 எஸ்கேங்க. ஒன்று சிவகார்த்தியும் ஒரு எஸ்கே, என் வீட்டில் இன்னொரு எஸ்கே. நாங்கள் தான் அவர் எஸ்கேன்னு கூப்பிட்டு சரத்குமார். இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ யதார்த்தமாக இந்த கதையை கேட்டு அப்பா என்னை வந்து ரொம்ப கன்வின்ஸ் நீ பண்ணி என்ன இது ரொம்ப நீ பண்ண மாட்டேன்னு யூ ஸ்டூபிட் அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த படத்தோட பயணத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு admire the spirit. இந்த படம் வந்து எனக்கு கதை தெரியும். இந்த படத்தை நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கமல் சார் பார்க்கும்போது நானும் பார்த்தேன். நான் அந்த படத்தை ரொம்ப ரசித்தேன், அதாவது சிரித்தேன். பட் அதையும் மீறி நான் பார்த்தது வந்து இது வந்து உண்மையை சொல்லப்போனால் இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணாக மாற்றி என்னை நடிக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஏன்னா நான் ஒரு மாசு. நீங்கள் யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி தாய் கிழவி வந்து ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டாங்க படத்தை. ஐ லுக் அட் இட் அண்ட் எனக்கு என்ன இதில் வியப்புனா இந்த சிவகுமார் தான். இந்த பையன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இந்த மேக்கப் போட போகும்போது எனக்கா கோபம், ஐயோ என்னையா பண்ணுறீங்க? 4.5 மணி நேரம் உட்காந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி, ஐயோ வாயில் இது அந்த வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி அவர் வந்து உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுவுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காமல் அவர் செஞ்சுருக்காருங்க. அந்த இடத்துல யார் திட்டு வாங்கினாங்கல்லாம் நான் அந்த கதைக்கே நான் போல. அவர் வந்து அதெல்லாம் அவ்வை சாமிக்கெல்லாம் எனக்கு சொல்வார். 3 ஹவருக்கு அப்புறம் அப்படியே கொட்டும் அந்த மேக்கப்பு, அப்படியே விழுந்துடுமா. அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிப்பாருன்னு. ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்ணுறதுக்கு. அவர் எப்போவுமே சொல்வார், ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டாரு, அது என் மைண்டில் ஒட்டிக்கிச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அதுதான் நான் தாய் கிழவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது எல்லாம் வந்து வேறங்க. நான் நடித்தது ஓகே, எல்லாமே ஓகே, நான் நடிச்சுட்டேன், முடிச்சிட்டேன், எல்லாம் ஓகே. கால் உடைஞ்சது அந்த வழியோட நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் பார்க்கும்போது தான் என் கூட நடித்தவங்க பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ வலி. அவங்க வந்து என்கிட்ட பேசினா இல்லை அப்படிம்பேன். ஏன்னா வழியில் வார்த்தை கூட வராது, அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு முடியல. அவ்வளோ பெயினோட நான் வந்து சரி ஒரு ஷூட்டிங் என்னால் நிற்கக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசர், அடுத்த ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது. அதுவும் இது ஒரு 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 ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு மாதிரியா ஒரு பேஷனோடு பண்ணுற படத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் வாயை மூடிக்கிட்டு போய் நடித்தேன். இதுக்கு எல்லாம் ஹீரோ வந்து சிவகுமார் முருகேசன் தான். என்னுடைய கேரியரில் நான் பார்க்காத டைரக்டர்ஸ் இல்லைங்க. என்னுடைய குரு பாரதி ராஜா அவர்கள்லேருந்து, நான் ஒரு கே விஸ்வநாத்லேருந்து, பாபு சார்லேருந்து, இங்கே எஸ்பி முத்துராமன், நீங்கள் எவ்வளோ எந்த சங்கர் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எல்லா டைரக்டர்ஸ் கூட நடிச்சுட்டேன், பாலச்சந்தர் சார் தவிர. அப்படி இருக்கும்போது இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க், அவன் வந்து ஈஸியாக வெளியே வர மாட்டேங்குது இந்த வார்த்தை. அப்போவே நான் நினச்சேன் இவன் ரொம்ப அமுக்கி, இந்த ரொம்ப பேசாமல் இந்த அமுக்கி நிற்கிறவங்களெல்லாம் லேசில் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குது. தயவு செஞ்சு நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினைக்காது. என் கணவர் போகும்போது என் கண்ணத்தை கீழே வாயை கொஞ்சம் அடக்கி பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறது வந்து அவரை பற்றி, சிவகுமார் முருகேசன் பற்றி. கரெக்டாக
எஸ்கே அவர் வந்து வாயில் இருந்த பட் ஐ கேன் see in his eyes how he was looking calculating அந்த ஷாட்டை எப்படி எடுக்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க பாருங்க சிவகார்த்திகேயன். ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி அந்த எஸ்கே அதாவது சிவகுமாரும் ஒரு டேலண்ட்டும் என்கிட்ட வினீஷ் பற்றி சொல்ல போகுது. மேடம் நீங்கள் அவரை நம்புங்க, சிறப்பாக பண்ணுவார்னு என்கிட்ட வந்து சொல்கிறாரு. நான் அப்படி பார்க்க, ஏன்னா நாங்கள் பாம்பே, லாஸ் ஏஞ்சலஸ் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க போது, அவங்களுக்கெல்லாம் தாய்க்கிழவி எப்படியா தெரியும், நம்ம ஊர் தாய்க்கிழவி நம்ம. அப்போ சொல்கிறோம், வினீஷ் மேடம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் மேடம். அந்த சின்சியர் அட்டெம்ப்ட் டு ரெக்கக்னைஸ் டேலண்ட் ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குன்னா தட் மீன்ஸ் இது உங்கள் முதல் அடி. இனிமே பார்த்து கால் வைங்க, செய்யும், பார்த்து கால் வைங்க. சினிமாங்கிறது வந்து லக்ல வந்துடும், ஆனால் தக்க வைக்கிறது வெறும் டேலண்ட் மட்டும்தான். அதை நான் நம்புகிறேன். சில டைம் நம்ம நினைப்போம், சிவா நான் உனக்காக தான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன், உன் மூஞ்சியை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்குது. வந்தாங்க நிற்பான், மேடம் எப்படியாவது இந்த கதை பண்ணுங்க மேடம் ப்ளீஸ் மேடம்னு. பயா அப்படிப்பேன். நான் எல்லாம் பண்ண மாட்டேன். கேள்வி என்ன கேள்வி விஷயம், ஏதோ சித்தி கித்தி பாஞ்சாலின்னு கூப்பிடுறாங்க, இப்போ தாய் கேள்வின்னு கூப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி எனக்கு இருக்கிற இந்த லோலா இருக்கேன் ரொம்ப ஓவர். பட் இருந்தால் கூட அவ்வளோ பொறுமையாக. ஆனால் என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாப்பல, இல்லை மேடம் இது ஒன்றும் இல்லை மேடம், இட்ஸ் ஓகே, அப்படி தான் மேடம், எல்லாம் ஓகே, அப்படியே சொல்லி வேலை வாங்கினார் சிவா. ஐ மீன் இன்னொரு சிவா, வெரி குட் சிவா. நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒரு மியூசிக்லேருந்து உங்கள் கேமராமேன் எப்படி ஒர்க் பண்ணாருங்கிறது நான் பார்த்தேன். ரியலி உங்கள் அசிஸ்டன்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்கங்கிறது நான் பார்த்தேன். நானும் எவ்வளோ படம் பார்த்துட்டேன். பட் இதுதான் உழைப்புங்க. அதை விட சிவகார்த்திகேயன் அவருடைய டீம், கலையாக இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், தாவா ஐயா எல்லாம் கையை தூக்குங்கப்பா, உண்டு என்ன ஐயான்னு சொல்லுங்கப்பா, எல்லாம் பா அப்படியே என்ன அப்படி இப்படி கூட்டிகிட்டு போய், ஏன்னா அவங்களுக்கு பயம் நான் பாட்டுக்கு ஏதாவது போயிடுவேன், இந்த மேக்கப் பார்த்து நான் ஏதாவது டென்ஷன் ஆகிடுவேங்கிற அவங்களுக்கு டென்ஷன். பட் ஓகே, இதெல்லாம் படத்தை பற்றி, படத்தோட கதையை பற்றி நான் சொன்னேன். இது ஒரு ஃபீமேல் ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கதை நான் பண்ணிட்டேன். பட் இதில் ஒரு மெசேஜ் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம அம்மச்சி வந்து உயிரோடு இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க. கிடையாது. இது வந்து ஒரு பெண் வலியை வந்து உணர்ந்த ஒரு பெண் சொல்ற கதை, இது சொல்ற மெசேஜ், இது ஒரு தாயா சொல்ற மெசேஜ், இது ஒரு பிள்ளையா உன் தாயை எப்படி பார்க்கணும், உங்க பெற்றோர்களை எப்படி பார்க்கணுங்கிற மிகப்பெரிய மெசேஜ். எனக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் அதை பார்க்க போது. இதெல்லாம் நான் கதையில் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் அது நீ சொன்ன விதம், அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை நீ எப்படி, அந்த பாலமுருகன் கேரக்டரை அந்த இடத்த எப்படி நீ கொண்டு வந்து நிறுத்தி, எப்படி அடுத்தவங்களுக்கு அந்த பயணத்தை வந்து அப்படி கொண்டு போகிறீங்களோ, எக்ஸலண்ட், வெரி நைஸ். நான் யூஸ்வலாக என்னுடைய படங்களை பற்றி நான் ரொம்ப பேச மாட்டேன், because I think content should speak, but I want to speak about this film. இது வந்து பெண்ணை பற்றி புகழ்ந்து, அதான் ஸ்ரீபிரியா சொல்கிற மாதிரி பெண்களை பற்றி எவ்வளோ பேர் படம், அதெல்லாம் இல்லைங்க, எல்லாரும் அப்படிதான். அது வந்து நம்ம எப்படி அங்கே சண்டை போட்டு அந்த இடத்துல எப்படி நிற்கிறோங்கிறது தான் அந்த பெண்ணோட அந்த இடத்த வந்து நாங்கள் பிடிக்கிறோம் பாருங்க, அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். கரெக்டாலு தள்ளுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மேக்ஸிமம் ஒரு பெண்ணை திட்டினோன்னா கேவலமாக பேசுவாங்க. ஓகே, ஓ வெரி குட், நெக்ஸ்ட் ஏதாவது புதுசாக சொல்லுங்க. அப்படிதான் இருக்கணுங்க எல்லா பெண்களுக்கும், என் பொண்ணு உள்பட நான் சொல்கிறேன், இப்படி தான் இருக்கணும். டோன்ட் கேர், நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கோல். நான் நிற்பேன். நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்தப்போ நான் நான் நிற்கிறேன், இப்படி நிற்கிறேன், பின்னாடி நிற்கிறேன், பாரதி ராஜா சார் பின்னாடி. அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு படத்துக்கு ஓகே சார், இதுக்கப்புறம் இது அவ்வளோலாம் தாங்காது சார்.
அந்த கம்பெனியில் மிகப்பெரிய படங்கள், அதிக படங்கள் பண்ணவர் நான். இது நான் வந்து ஒரு திமிர்லையோ ஒரு தெனாவட்லையோ வேறு என்னை சொன்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல. என்னுடைய நம்பிக்கை அங்கே போய் என்னை நிறுத்திச்சு பாருங்க, அதை தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரி உமன், எவ்ரி கேர்ள், எவ்ரி ஒன் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். சில டைம் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் எனக்கு வந்து என்ன அவமானப்படுத்தின மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு இட். நான் எனக்கு செல்ஃப் சிம்பத்தி எல்லாம் கிடையாது. சில டைம் அதை வந்து என்னை தாண்டி போயிடும். எனக்கு வர வேண்டியது வாழ்க்கையாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அது தாண்டி என்னை போகும்போது நான் எங்கே ஜெயிக்கிறேன்னு தெரியுமா? தாண்டி போச்சா? ஓகே, சம்திங் பெட்டர் இஸ் தேர். தட் இஸ் வாட் ஐ எம் ஹியர் ஃபார். ஐ வாண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பட் என் பொண்ணு சொல்கிற மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டே வாங்க தெரியாது மாமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த ஹீரோயின்ஸ், அடுத்த வர தலைமுறை இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு நாள் இதை மாதிரி வேற கேரக்டர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நாங்களும் தாக்கு பிடிச்சி நிற்கணுங்கிற மன தைரியமும் நம்பிக்கையும் எல்லாருக்கும் வரணும். இது நான் சினிமாவில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், என்னுடைய துறை சார்ந்து. பட் எல்லா துறையில் இருக்கிற பெண்களும் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் தட் இஸ் தாய் கிழவி. தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பயணத்தில் இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடித்த பயணம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. ஏன்னா நான் வந்து என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை என்னை பாராட்டுறாங்க பாராட்டல, டசன்ட் மேட்டர். ஸ்ரீபிரியா கூட சண்டை போடாங்க, என்ன ராதிகா இங்கே இருக்கிற அத்தனை பேர் சொன்னாங்க, சிவா நீங்கள் கூட எனக்கு சொன்னீங்க எல்லாரும் நேஷ்னல் அவார்ட் சொல்கிறாங்க மேடம், உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு. மனிதன் கொடுக்கறது தான் என் அவார்டு, எனக்கு கடவுள் வேறெல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ எம் ரியலி நாட் இன். அது வந்தால் ஐ எம் ஹாப்பி, வரலைன்னாலும் ஐ எம் ஹாப்பி. I have got good friends. I have got a fantastic family. I have got confidence in my work. I have got self-confidence and I'm proud to be who I am. நான் வந்து இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் இங்கே மகாலட்சுமி இங்கே உட்காந்துருக்கு. அவங்க வந்து லலிதா, பத்மினி, ராகினி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ராகினியோட பொண்ணு. இது மாதிரி அவங்கள ஒரு பெரிய ஹீரோக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். இவங்க லலிதா, பத்மினி, ராகினியோட. அவங்க யார் அப்படின்னு கேட்டவரும் இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், என் புருஷன் மிரட்டிட்டு போயிட்டாரு, ஒன்றும் பேசாத. வேற யாரோ பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்க படத்தை நீ கெடுக்காத வாயை திறந்து இப்படியே என்னை சொல்லி சொல்லி நான் கொஞ்சம் காம் ஆயிட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காருது. ஸ்ரீபிரியா அவங்க நிறையா என்னை பற்றி பேசிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து எனக்காக அவங்க கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. என்னுடைய மகள், என்னுடைய சிஸ்டர் நிரோஷா, என் பையன் ராகுல், நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கோஸ்டார்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண எல்லாரும். ஐ எம் ஸோ ப்ரவுட் நான் இங்கே இருக்கேன்னு. அதுக்கு மேலே என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய குரு பாரதி ராஜா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் இந்த படம் பார்க்க முடியலைங்கிறது. கமல் சார் என்கிட்ட சொன்னார், ராதிகா நான் சின்சியராக சொல்கிறேன், எப்படியாவது பாரதி ராஜா சாரை கொண்டு வந்து இந்த படத்தை பார்க்க வை, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வா, ஏஞ்சிப்பாரு ராதிகா. அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு, அவர் ஏஞ்சிடுவார் கண்டிப்பாக, நான் சொல்கிறேன்னு. சார் அவரை அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது சார் அப்படின்னு. யா அந்த மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா ஃபஸ்ட்டு படம், அந்த கிளி என்னோடது, என் டைலாக் நான் சொல்ல போகும்போது, இல்லைம்மா நீ சாதாரணமாக சொல்லுன்னு சொன்னார். ஒன்று நான் டைலாக் பேசுவேன், இல்லைன்னா கை தூக்குவேன், இது 2 கலந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்ன இந்த நடிகை இன்னைக்கு தாய் கிழவியா, அவர் தாயாரை அவங்க மாதிரி நிறைய இருக்கணும்னு நினச்சேன். அவங்க பேர் கருத்தம்மா. அவங்க மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அவர் ஸ்டில்லை பார்த்தாரு. கடைசியாக எங்கள் அம்மா இறந்தப்ப அவர் வந்தார், வந்து இந்த ஸ்டில்லை பார்த்து அப்படி அழுதார்.
நீயாடி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் தினம் அவர் கூட சொல்லுவேன், ஏன் சார் என்ன நடிக்க வைக்கிறீங்க, போர் சார் இதெல்லாம் அப்படிம்பேன். யார் சார் என் மூஞ்செல்லாம் பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் கேட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவர் இன்னைக்கு இந்த படம், ஐ ஹோப் கடவுள்கிட்ட அவர் நல்லா வந்து இந்த படத்தை பார்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னை இவ்வளோ தூரம் ஒரு நடிகையாக்குன என் தாயார். எனக்கெல்லாம் ஆம்பிஷனே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, ஒரு புக்கை படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என் மதர் இதை பார்க்கலைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பட் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம். நீங்கள் எவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க வயசை பற்றி பேசுகிறாங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இட்ஸ் ஓகே. என் ஏஜ் சொன்னால் என்ன பெரிய ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இட் இஸ் மை மைண்ட். தட் ஹாஸ் டு பி இன்டாக்ட். அப்படி பார்க்கும்போது இந்த வயசில் ஹீரோயினா இன்னைக்கு கலையரசி அப்படிங்கிற அந்த பேர் போட போகும்போது எனக்கு எவ்வளோ பெருமை என்றால், டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் கலையரசி. அவர் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கலன்னு என் கணவர் என்கிட்ட சொன்னார். எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காரு, நீ உனக்கு கொடுத்துருக்காரு அந்த பட்டத்தை, நீ வந்து போடு அப்படின்னு சொன்னார். எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் முன்னாடி இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தால் கூட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக அவர் கொடுத்த பட்டம் கலையரசின்னு போகும்போது ஸோ இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில், முக்கியமாக நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள். நான் வந்து ஃபீமேல் எம்.ஆர். ராதாவை தான் நடிச்சிருக்கேன். கரெக்டாக அவர் மாதிரி இருக்கிற அந்த ஷார்ட் அதுதான். இதில் வந்து நான் கொடுக்குற மிகப்பெரிய ட்ரிபியூட் என் தந்தைக்கு. நான் சினிமாவுக்கு வந்தப்ப என்னை அவமானப்படுத்தின, என் தந்தையின் பேரை கூட சொல்ல விடாமல் என்னை அவமானப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. நான் என் அம்மா கிட்ட சொல்லுவேன், பேரே போடாதீங்கம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் நான் ராதிகான்னு தான் போட்டிருக்கேன் தவிர என் அப்பா தந்தை பேரே நான் போடவில்லை. ஏன்னா அவ்வளோ பேசுனாங்க. தேவையில்லை, லெட் மீ ப்ரூவ். அண்ட் டுடே நான் ப்ரௌடாக சொல்கிறேன், தெனாவட்டோட சொல்கிறேன், எம்.ஆர். ராதா பொண்ணுங்கிறது நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன். நான் யாருக்காகவும் நிரூபிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் யூ அ பாயிண்ட். ஐ எம் ப்ரூவிங் டு மீ அண்ட் மை ஃபேமிலி, மை brothers and sisters a point. We are M.R. Radha's children. Thank you so much for giving me this platform, for giving me this journey. I want my friends and my family and my sister to come up because I want to thank them for supporting me. ஏன்னா நான் காலெல்லாம் உடஞ்சப்போ நான் ரொம்ப அழுது, நடக்க முடியுமான்னு நினச்சேன். தாய் கேள்விக்கு டான்ஸும் ஆடிட்டேன். தேங்க்யூ. அண்ணன் வந்து எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பீங்க. சரி, ரைட்டு, டக்குன்னு விஷயத்துக்கு போயிடுவோம். புரியுது எனக்கு புரியுது. அதனால் டக்குன்னு போயிடு. அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு சன் ஆஃப் தாய் கிழவி, அண்ணன் செகண்ட் சன் ஆஃப் தாய் கிழவி, நான் தேர்ட் சன் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பனுக்கு ஃபஸ்ட்டு நிவாஸ் மச்சி, கலக்கிட்ட மச்சி, சூப்பர் மச்சி. ஏன்னா இன்றைக்கி விழாவின் நாயகன், இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அவருக்கு சூப்பர் மச்சி. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப மகிழ்ச்சிகரமான, ரொம்ப எனக்கு தேவையான ஒரு மேடை. ஏன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும், அதாவது வடிவேல் சார் சொல்லுவார், என்ன மனுஷையா, இந்த மாதிரி இந்த இயக்குனர் வந்து என்ன மனுஷன், ஒன்றுமே புரியலை. இப்பணிவோட மொத்த உருவம், பணிவுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்ல, அதை அங்கே பார்த்துக்குங்க, அப்படியே பார்த்துக்குங்க. அவர் தான் அதாவது அறிமுகமாகும்போது ஒரு பணிவில் இருந்தாப்புல, படப்பிடிப்பு போகும்போது இன்னும் பணிவாயிட்டாப்புல, பணிவு கூடிக்கிட்டே போகுது. இப்போ படம் ரிலீஸுக்கெல்லாம் என்ன எனக்கு நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடும், அவார்டுக்கெல்லாம் போவாரா மாட்டாரான்னு தெரியல, அந்தளவுக்கு பணிவு. இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான இயக்குனர், இந்த மாதிரி ஒரு இயக்குனரை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு, இப்படி ஒரு படத்தில், மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நமது அன்பு அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். தலைவரே, ரொம்ப ரொம்ப நன்றி.
இது ரொம்ப முக்கியமான படம், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இயக்குனருடைய இந்த அன்பு நட்பு, அவர் கூட இந்த பயணம், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் இது மொத்தத்துக்கும் காரணம் நீங்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. கேட்கும்போது படப்பிடிப்பில் அதை நீங்கள் எங்கே வேணால் வந்துட்டு போங்க அப்படி தான் பேசுவார். எங்கே வேணால் வந்துட்டு போங்க, ஒரு நல்ல கதை, நல்ல இயக்குனர், உடனே கேட்டுருங்க அப்படின்னாரு. உடனே அன்பு தம்பி சிவகுமார் முருகேசன் எங்கள் வீட்டுக்கே வந்தாப்புல உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் கண்ணை எடுக்கவே முடியாது. அவர் ஒரு ஸ்லாங் பேசுவார். இப்போ மதுரை ஸ்லாங்குங்கிறது மதுரை சிட்டிக்குள்ளே இப்போ நான் பேசுகிறது, அண்ணன் பேச சூரியன், அன்பு அண்ணன் சூரியன் பேசுறதுன்னா மதுரை சிட்டி, அதை அது மதுரை லிமிட்டுக்குள்ளே இருக்க ஸ்லாங்கு. நீங்கள் அப்படியே விசிலம்பட்டிய பக்கம் அப்படியே செக்கானூர் பக்கம் போனீங்க வண்டி எடுத்து, அது ஒரு வலுவாகும். அதுக்குன்னு ஒரு இழுவை இருக்குது. அந்த ஸ்லாங் பேசுகிறது, மதுரை ஸ்லாங் பேசுகிறது, அங்கேக்குள்ளேயே ஒரு 4-5 மதுரை ஸ்லாங் இருக்குது. அது எல்லா ஸ்லாங்கையும் பேசுகிறத ஒரு பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த 2.5 மணி நேரம் நமக்கு நரேஷன் பண்ணதில் லைன் பை லைன் ஒவ்வொரு கேரக்டருக்கு எந்த மாடுலேஷனோ அந்த மாடுலேஷனில், குறிப்பாக மேமுடைய வசனங்கள், எங்கள் எல்லாருடைய வசனங்கள் அதே மாடுலேஷன் அவ்வளோ சூப்பராக அப்படியே படம் ஓடிச்சு கண்ணு. வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து ஜூஸ் கொடுப்போம், ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிருந்தோம். சரி இன்டர்வல் வரும், இன்டர்வல் முடிச்சேன்னா 2 பேரும் குடிப்போம்னு, அது கீழே போய் மண்டி சேர்ந்து மேலே தண்ணி நின்றுச்சு. 2 பேருமே குடிக்கலை. தொடர்ந்து அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சிரிக்க வச்சார். என்ன கதாபாத்திரம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார். அவ்வளோ வந்து சிரித்து உருளை வச்சு கடைசியாக பயங்கரமாக எமோஷனலாக கண்கலங்க வச்சு எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டேன். சிவா, நான் அந்த கேரக்டர் நேம் சொல்லிக்கிட்டோமா சிவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேரக்டர் பேர் வந்து மேம், என் கேரக்டர் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இன்டர்வியூலாம் சொல்லிவிட்டேனே. ஓகே மேடம், என்னுடைய கேரக்டர் நேம் சரி வேணாம்னு சொல்லிட்டாங்க மேடம். அது அந்த நான் இப்படி சொல்லிடுறேன், எனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் அந்த கதாபாத்திரம். ஆமா, என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான செல்வம் அந்த கதாபாத்திரம். கிஃப்ட். ரொம்ப நன்றி சிவா, இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து, இப்படி ஒரு முக்கியமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து, உங்கள் அன்பை நட்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு சேயோனில் முக்கியமான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. தலைவரே, உங்களுக்கும் சிவாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். பெரும் மகிழ்ச்சி. நம்மளுடைய சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் கலை ப்ரோ, லவ் யூ ஸோ மச் ப்ரோ. நீ ரொம்ப ஸ்மார்ட் ப்ரோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. ரொம்ப பெரிய எனக்கு ஒரு வழிகாட்டி அவர். நிறைய விஷயம் எனக்கு கைட் பண்ணுவார். நான் மதுரையில் இருக்க எல்லா மிஸ்ஸும் கூப்பிட்டு போயிட்டேன். 40 நாள் ஷூட்டிங்கில் எப்படியாவது என்னைய மாதிரி ஆக்கிடுவோன்னு பார்த்தேன். ஆனால் அவர் ரிவர்ஸில் போயிட்டார். நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஆல்வேஸ் லவ் யூ ப்ரோ. சார், சுதன் சார், ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து உங்ககிட்ட நான் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அத்தனை வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். மேம், ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்கள் கூட. அதாவது எப்படி சொல்கிறது மேம், நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம் மேம். ஊரில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது இந்த கன்னிமணி பாட்டை போடுவாங்க. எல்லாம் அப்படியே போட்டபடி ஓடிவாங்க மேம். எங்கே போவாங்க, மறைவாங்கன்னே தெரியாது. தெருவில் ஒழுங்கு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருப்போம். உங்கள் பாட்டை கேட்டோன்னே உள்ளே ஓடிடுவாங்க மேம். நிறைய இருக்குது மேம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நான் இதை பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப நான் இப்போ சிவா கிட்ட கேட்ட கதை சொல்லி முடிச்சேனே, சிவா மேம் ரொம்ப எங்கே இருப்பாங்களே, நீங்கள் எப்படி இந்த கதை அந்த பணிவிலேயே ஒரு கெத்து இருக்கும் தெரியுமா? பணிவு கெத்து இதுக்கு பேர். நீங்கள் பாருங்கண்ணே ஷூட்டிங்கில் அப்படின்னாப்புல, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பாருங்க அப்படின்னாப்புல. சரி என்ன தான் செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அன்னைக்கெல்லாம் உட்காந்து பார்த்து, ஆனால் எனக்கு முடிச்சிடனே புரியுது, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 7 மணி நேரம் எடுப்பீங்க எனக்கு தெரியும், அதனால் நான் பேசிக்க. நீங்கள் பாருங்கன்னே நாப்புல மேம் இறங்கி வந்தாங்க. அவ்வளோ தத்ரூபமாக நீங்கள் இன்றைக்கி ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, இன்றைக்கி ட்ரெய்லரில் பார்க்குறீங்க, இன்றைக்கி படங்களில் பார்க்க போகிறீங்க, படத்தில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் நேராக பார்த்தோம், அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு, அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. அது அவ்வளோ வெயிட்டு மேம், பயங்கரமாக இருந்துச்சு மேம். அந்த கிட்ட சூப்பர் மேம். நிறையா மேமை பற்றி பாராட்டு நான் வாழ்த்த வயதில்லை மேம், வணங்குகிறேன். ஆனால் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் மேம். இது வரைக்கும் அதை தலைவர்கிட்ட நான் சொன்னதில்லை,
சிவாகிட்டையும் நான் சொன்னதில்லை. என்னன்னா மேம், நம்ம அந்த ஒரு சீன் இருக்குது, ஆஸ்பத்திரி சீனு. அப்போ நம்மளை தூக்கி குட்டி யானையில் உட்கார வச்சுருவாங்க. நான் தான் அவங்க கூட உட்காந்துருப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம் இவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் வைக்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. பேசிகிட்டு இருந்தீங்க மேம். நீங்கள் வந்து ஃபுல் நம்ம தாய்க்கிளை வெட்டப்பில் இருக்கீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் உதவியாளர் ஒரு ஃபோனை வந்து கொடுத்தாங்க. மேம், உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துகிட்டு, மேம் நல்லா கேட்டு, நம்ம தாய்க்கிளை கெட்டப்பு 2 பக்கமும் தொங்கட்டான் தொங்குது, காதில் தண்டடி தொங்குது, அந்த கொண்டை மேமுடைய சுங்குடி சேலை, மேமுடைய கெட்டப் பார்த்துக்க. இதில் வந்து ஐஃபோன் எடுத்துகிட்டு டக்குன்னு டெல் மீ ரைட்டும் இந்த மிடில் ஆஃப் த ஷூட் ஐ வில் கால் யூ பேக். ஓகே. அதாவது இந்த இங்கிலீஷை வந்து நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிரேக்கிங் பேடில் தான் இந்த மாதிரி ஆங்கிலங்கள் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஆங்கிலத்தை வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஃப்ளூயன்சி அப்படிம்பாங்கல்ல, தாய் கிழவி கெட்டப்பில் அப்படி ஒரு ஃப்ளூயன்ஸியாக ஒரு இங்கிலீஷ் பேசி நீ பார்த்துருக்கியா? படத்தில் கூட நீங்கள் பார்க்க முடியாது, நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே பார்த்தேன், இது சூப்பராக இருக்கே, நம்ம அப்பத்தாக்கெல்லாம் அம்மாச்சிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசினா எப்படி இருக்கும்? ஏன்னா நான்லாம் இங்கிலீஷே இங்கிலீஷ்ன்றேன் பார்த்தியா? அது நான் இங்கிலீஷே மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறேன். டிட் யூ ஃபினிஷ் த ஹோம் ஒர்க் ஆர் நாட்? நோ, இப்போ கோ நீல் டோன்ட் டுமாரோ பிரிங் பேரண்ட்ஸு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். அது மாதிரி மேம் பக்கத்துலேருந்து மேம் நடித்ததை நிறைய இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஷேர் பண்ணட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. மொத்தமாக இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். சரத் சார் சொன்ன மாதிரி விமன் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுது, ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசுது, ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப சரியான படம். இப்படி ஒரு படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சிவகார்த்திகேயன் தலைவருக்கு, சிவமுருகேசன் எங்கள் அன்பு தம்பி இயக்குனருக்கு, பேஷன்ஸுடைய சுதன் சாருக்கு, கலைபுரோக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சேயோன். எங்கள் அன்பு அண்ணன் சூரிய அண்ணன் கூட வந்து இப்போ மண்டாடி அண்ணனுடைய அன்பால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த அதில் சந்திப்போம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. சூப்பர், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தாய்க்கிழவி இந்த கதையை வந்து முத தம்பி சிவகுமார் முருகேசன் வந்து சொன்னப்போ உண்மையிலே ஒரு சின்ன பையன்கிட்டருந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படியே ஒரு காமெடியாகவே சொல்லிகிட்டே வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்மள அறியாமல் கண்ணு கலங்குது. அந்த 2 வேரியேஷனுமே ஒரு பக்காவாக ஒரு யங் டைரக்டர்கிட்டருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கதையை கேட்டோன்னா பயங்கரமாக அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு. எந்த விஷயம் கட்டி பிடிச்சேன். தம்பி சொன்ன மாதிரி, தம்பி பிரமாதண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து சிவகுமார் முருகேசன் எனக்கு வந்து அறிமுகம் இல்லை பெருசாக. ஆனால் தம்பி சிவாலாம் சொல்லி வந்து பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு பெருமைக்குரிய படத்தில் நானும் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கணும் தான் எப்பயுமே எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். நிறைய படங்கள் பண்ணுவோம், அதான் ஒரு சொல்லுவாங்க பேருக்கு 4 படம் சோருக்கு 4 படம்னு, அந்த மாதிரி வண்டி ஓடும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு முழுக்க ஒரு திருப்தியான ஒரு படம். எப்படின்னா வந்து இப்போ இந்த கோவில் யானையெல்லாம் கொண்டு போய் காட்டில் போய் முகாமில் விடுவாங்கல்ல 2-3 மாதம், புத்துணர்ச்சி முகாம். அந்த மாதிரி இந்த படம் நாங்கள் படம் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி ஒரு 2 மாதம் 1.5 மாதம் நாங்கள் வந்து அந்த வில்லேஜில் போய் புத்துணர்ச்சியாக இருந்தோம். ஏன்னா ஒரு நாளுமே ஒரு சீன் நடிக்கிறப்பையும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் சீனு, அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சைடு எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்தாப்புல சிவகுமார் முருகேசன். எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்துச்சு. டைலாக் பேசலையாகட்டும், நடிக்கிறலையாகட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீரோ லெவலில் இல்லை, அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை, ஒரு கேரக்டரை பெருசாக பண்ணுற மாதிரி ஆள் இல்லை. எல்லாமே ஒரு மிடில் ஸ்டேஜ் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பா நினைக்கிறேன் தம்பி. எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து இந்த ஒரு சகோதர கேரக்டர் நாங்கள் 3 பேர் பண்ணோம். மூத்த ஒரு புலி, நான் செகண்டு, தம்பி வந்து 3வது. இது இல்லாமல் முத்துக்குமார், முனிஷ்காந்த், இளவரசண்ணே, ரேச்சல், எனக்கு மனைவி அடைச்ச நிரோசா, இவருக்கு மனைவி அடைச்ச அவங்க எல்லாருமே வந்து அந்த மதுரையை சார்ந்தவங்க ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு லைவின் உச்சம், மனைவின்னு சொல்ல மாட்டேன் தம்பி, மனைவி தான்.
சரியா, இது வேற ஏன் கொளுத்தி போடுறேன் ஃப்ளோட பேசிட்டு விட்றா. இதே தான் ஸ்பாட்லேயும் நடக்கும், விட மாட்டாங்க நம்மளை. இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான படம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்த ராதியா மேடம், ஸ்ரீபிரியா மேடம் இவங்களாம் இருக்காங்க. இல்லை மேடம், நான் சின்ன வயசில் மேடம் அவங்களோட சேர்ந்து நான் வந்து இது வந்து 2வது படம். தர்மதுரையில் வந்து நான் வந்து அவங்களுக்கு மகனாக நடித்தேன். இது செகண்ட் ஃபிலிம் மகனாக நடிச்சிருக்கேன். அதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன். இந்த படத்தை தயாரித்த சுதன் சார் அவர்களுக்கும் எஸ்கே அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு தரமான கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஸ்டார் கேஸ்ட் அது மாதிரிலாம் கிடையாது, ஹீரோஸ் கிடையாது, ஒரு கிளவி வச்சு ஒரு கதை. இதை வந்து நம்பணும்ல அதை நம்பி இந்த படத்தை வந்து தயாரிச்சிங்க. அந்த நம்பிக்கை இன்றைக்கி வந்து பொய்யாகலை, உண்மையாக இருக்குது. தம்பி சிவகுமார் யோசனோட உழைப்பு, அவருடைய கிரியேட்டிவிட்டி, இதில் ஒரு ஃப்ரேமோ ஒரு விஷயமோ ஆர்டிஸ்ட் நாங்கள் நடித்தோம்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன் தான். ஏன்னா தொடர்ந்து இந்த இப்போ நிறையா பேர் வந்து சிவகுமார் சிவான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சிவகுமார் முருகேசன் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு சிவாவுக்கு முன்னாடி எனக்கு அப்பா பழக்கம். எனக்கு முருகேசன் சாலிகாந்த் டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு தம்பி அப்படின்னாரு, அண்ணே சொல்லுங்கண்ணே என்ன நானும் முதல்ல தம்பி செல்வூர் அப்படின்னா அப்படி அந்த பழக்கம் எனக்கு வந்து இவருக்கு முன்னாடி. இவர் டைரக்டர்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, படம் பண்ணாரு. அவர் வந்து எனக்கு ஒரு நீண்ட கால அண்ணன் நண்பர் மாதிரி. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ். அப்போ பேசி வாரம் பேசிப்பார், நான் பேசிப்பேன். அப்புறம் தான் வந்து அவர் பையன் அசினேட்ரு, இன்னொரு பையன் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு காப்பில் சொன்னாப்புல. திரும்பி படத்தை பூஜைக்கு போயிட்டாப்புல, தாய்க்கலை பூஜைக்கு. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, தாஸ் எங்கே இருக்க அப்படின்னு. சொல்லுங்கள் சென்னையில் இருக்கேனே. நீங்களே இருக்கீங்க? இல்லை தம்பி இங்கே இது செகண்ட் வந்தேன், சும்மா வந்தேன்றாரு அவர். அப்பயும் பூஜைக்கு சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பண்பான ஒரு அண்ணன். அது இந்த படத்தில் உழைச்ச அத்தனை உதவி இயக்குநர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் அவ்வளோ, ஏன்னா கடுமையாக உழைச்சாங்க டே அண்ட் நைட். ஏன்னா ஒரு ஷார்ட் டைம் ஃபிலிமு ஒரு காம்பாக்ட் பட்ஜெட் எடுக்கணும். அதை வந்து அதுக்கு வந்து மொத்த டீமோட உழைப்பு தேவையில்லை. அந்த உழைப்பை வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தம்பி கார்த்தி, ராகுல், கலை சார் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதே ஊர் மக்கள், காடுபட்டி மக்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏழையான ஏரியா அந்த ஏரியாலாம் இருந்தாலும் அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ராதியா மேடம் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய விருது பெறுவாங்க. ஏன்னா வந்து சாதாரண நடிகை இல்லை அவங்க. ஏன்னா வந்து நம்ம பேச்சுக்கு சொல்லலாம், ஆனால் நம்மளும் நடிக்கிறதுனால தெரியும். சின்ன நுவான்ஸுகள், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே டைரக்டர் சொல்கிறத அப்படியே கேட்ச் பண்ணிப்பாங்க. கேட்ச் பண்ணி அவ்வளோ அழகாக த்ரோ பண்ணுவாங்க. அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலே பெஸ்ட் ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக தாய்க்கிழவி மூலியமாக கண்டிப்பாக ஒரு தேசிய விருது கிடைச்சே ஆகணும். கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். அவங்களோட சேர்ந்து நடித்ததுக்கு எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்குமே சந்தோஷம். இது நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், சின்ன கலைஞர்கள் இருக்காங்க மதுரையிலும் வந்து. ஏன்னா இப்போ நம்மளும் சென்னையில் இருக்கோம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகிறோம் வர்றோம், ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது. ஆனால் மதுரை மாவட்டத்தை சுற்றி படங்கள், சின்ன படங்கள் எடுக்கிறப்போ அங்கே உள்ள கலைஞர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குமே அவங்கள ஆட்படுத்தாமல் ஒன்லி கலை நடிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் வந்து என்னுடைய நண்பர் அண்ணன் முருகேசனையும் அம்மாவையும் மேடை கூட்டு நினைக்கிறேன். ஏன்னா சிவகுமார் திடீருக்கு முன்னாடி எனக்கு முருகேசன் என்ன பழக்கம். அண்ணே வாங்க அண்ணே, அம்மா வாங்கம்மா, தம்பி ஜெய் வாங்க, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெருமையான தருணம். வாங்கண்ணே வாங்க, கூட்டியாங்க அவங்க. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணனுடைய பையன் வந்து டைரக்டராக ஜெயிச்சு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து சிவகுமார் முருகேசனோட அண்ணன். இவர் ரொம்ப காலம் சினிமாவில் இருக்கார், ஆர்டிஸ்டாக இருக்கார். கண்டிப்பாக பெரிய லெவல் வெற்றி பெறுவார் நம்புகிறேன். இவர் வந்து எனக்கு அண்ணன்.
ஏன்னா சிவாவை கேட்பாங்க அப்பப்போ ஏதாவது கேட்டா அண்ணே அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பாரு. இவரு என்கிட்ட சொல்லிக்குவார் இப்படி மீடியேட்டர் மாதிரி. ரொம்ப அன்பான அண்ணன். ரொம்ப என்னன்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பத்தில் நான் ஒருத்தன் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு கலைத்துறை இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து விதையாக முளைச்சி வர்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஃபீல் அது. ஏன்னா அண்ணன் வந்து பில்டர் ஆக்சுவலாக. இவருக்கும் அவருக்கும் அந்த சம்மந்தமே இல்லை இந்த கலைத்துறைக்கும். ஆனால் ஒரு குடும்பத்தில் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து சேயோன் இம்மீடியட்டாக கொடுத்தீங்க பாருங்க, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஏன்னா அது வந்து ஒருத்தர் மேலே வந்து உடனே வந்துடாது. ஸோ அவருடைய குவாலிட்டி இருக்குல்ல, ரைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய குவாலிட்டி, கேரக்டர் குவாலிட்டி இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்தா கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வா. அதனால் இந்த குடும்பத்தில் ஒருத்தனா நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தம்பிக்கு கொடுத்த சுதன் சாருக்கும் எஸ்எஸ் சாருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து கலாச்சாரத்தை பதிவு பண்ணக்கூடிய மிக தரமான படம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு ஃபெஸ்டிவல் மூவியாக போய் பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். உலகமெல்லாம் இருக்க தமிழர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க நம்புகிறேன். கொண்டாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூப்பா ஃபார் கம்மிங் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சிறப்புண்ணா. இந்த தம்பி ஏதோ சூரிய ஏதோ சொல்ல வரான், சொல்ல வேணும். இது எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், நம்ம வந்து பேசும்போது எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பேசுவோம். அதான். அனைவருக்கும் வணக்கம். இது தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், சூர்யா அவர்களுக்கும், இயக்குனர் சிவா அவர்களுக்கும், எங்கள் சுதன் சார் அவர்களுக்கும், மிகப்பெரிய நடிகை, மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு ராதிகா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸ்ரீபிரியா மேடம் உங்களுக்கும் என்னோடய வணக்கம் மேடம். நிரேஷா மேடம் எப்படி இருக்கீங்க? ஓகே. எல்லோரும் எல்லா எடிட்டர், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இளவரசண்ணே, முத்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதையை கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் கேட்கல. முத்துக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நேற்று ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, அது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து அண்ணே கேரக்டர் சொல்லும்போது உங்கள் பேரை சொல்லி சொன்னாங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கா முத்து அப்படின்னேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணே, அது உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. சரி பண்ணுவோங்க. எல்லோரும் சொல்லுவாங்க. 2 மணி நேரம் அவர்கிட்ட அப்படியே கதையை கேட்டேன். அப்படியே ஃபுல்லாக நேரேஷன் பண்ணார், அப்படி பேசினார். 2 மணி நேரம் எந்திரிச்சு போகவே முடியல அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சத்தியமாக அவர்கிட்ட கதையே கேட்கல. அவர் என்கிட்ட வந்து கதை சொன்னதா சரித்திரமே இல்லை. ஃபோன் பண்ணார், நல்லா இருக்கா, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கா, யார் பண்ணுறா, அண்ணே சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. அப்படியா, சரியா, எல்லாம் நடிக்கிறாங்களா, சரியா. இப்போ சிவகார்த்திகேயன் அவர் எப்படி செலக்ட் பண்ணியிருந்தா, அந்த கதையை ஓகே பண்ணியிருந்தா அதை எப்படி படம் எடுப்பார்? அதில் போய் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா நான் அஜித் படம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். எப்போ பார்த்தாலும் போன வரும், அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லு. படம் முடியல, எனக்கு கதையே மறந்து போச்சு. நான் பட்ட பாடு இருக்கு. ஐயா கேட்க நேர் பூசாரிட்டையெல்லாம் சொல்லியிருக்கேன், நல்லா பூஜை பண்ணுங்க, இந்த படம் ஓடணும்னு. ஆனால் அந்த படத்தில் அந்த டைட்டில் என்ன வைக்கிறோம்னு தெரியல, எனக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு, உன் பேர் சிங்கப்புலி இல்லை, உன் பேர் சத்யாம்பாங்க. சரின்னு சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணேன், சத்யான்னு. அப்புறம் என் அர்ச்சனைலாம் கூப்பிட்டு போய், என்ன சார் இன்றைக்கி சத்யாவா? அப்படி சார். நாளைக்கு சார் என்றைக்கு ஷூட்டிங் கேட்க மாட்டாங்க, இன்றைக்கி உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. இல்லை இன்றைக்கி பேர் வைக்கல. ஆனால் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போய் பூசாரிகிட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னாங்க. அதை என்ன அர்ச்சனைன்னு கேட்டால், பூசாரி யாருக்கு அர்ச்சனைன்னாரு, அண்ணனுக்கு தான் அர்ச்சனை. அண்ணனுக்கு பேர் என்ன? அண்ணனுக்கு இன்னும் பேரே வைக்கலைன்னு. ஏன்னா இப்போ பூஜை எதுக்கு? அண்ணனுக்கு நல்ல பேர் வைக்கணும்னு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னாங்க.
இந்த படம் ஸோ ஸோ எனக்கு ரொம்ப எஸ்கே ப்ரொடக்ஷனில் டான் பண்ணேன், அது மிகப்பெரிய ஹிட்டு. பேஷன் ஸ்டுடியோ மகாராஜா பண்ணேன், பெரிய ஹிட்டு. இந்த சென்டிமெண்ட்டே எனக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சியையும் எனக்கு கொடுத்துருக்கு. முக்கியமாக ராதியா அவர்களுக்கு மகனாக பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் கார்த்திட்ட, மேனேஜர்கிட்ட, நான் மகனாக பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ் ஹெட்டு, அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது. இன்ஃபினிட்டிவ் அது எங்கே போய் தெரியுது. அவர் எனக்கு மகனா, அவர் 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 எனக்கு மூத்தபடியா அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னை அதை பார்த்தெல்லாம் ஒன்றும் பேசலை, அது மாதிரி ஒன்றும் கேட்கல. அவங்க ப்ரொஃபஷனில் அவங்களோட ஆக்டிங்லேயே இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இருக்கும்போது வித்து மேக்கப் 7 o'clock சூரிய, வித்து மேக்கப் 6:30. மேனேஜர் ஃபோன் பண்ணுறது, சார் வித்து மேக்கப் 6:30, சார் வித்து மேக்கப் 7 o'clock அப்படிம்பாங்க. அங்கேருந்து நம்ம வரணும். ஆனால் ராதியா மேடம் வந்தாங்கன்னா அவங்க மேக்கப்புக்கு 3 மணி நேரம் ஆகும்ல, அப்போ தானே காம்படிஷன் ஆரம்பிக்கும். அப்போ 11 மணிக்கு வாங்கம்பாங்க. நான் கேரவனில் கத்துவேன், வாழ்க ராதியா, வாழ்க ராதியா, வாழ்க ராதியா. ஏன்னா இவங்க வந்து 11 மணி தானே ஆகும், நம்ம 10 மணிக்கு போனால் போதும்ல. இன்றைக்கி ராதியா மேடம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா திக்குனாயிரும், ஐயோ வித்து மேக்கப் 6:30. இந்த தாய் கிழவியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மேடம், எதுவும் இதை பற்றி ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோட அன்பு மிகப்பெரிய அன்பான ஆள். சிங்கப்பிள்ளை நீ கதை சொல்கிற, எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற. நான் ஜானகிராமன்லேருந்து வேலை பார்க்குற எங்கள் சரத்குமார் சார் வந்து சொன்னார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், அவரை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் தான் அவரை அப்படி இடுப்பில் வச்சு அப்படி தூக்கி சேரிங் கிராஸ் ஹோட்டலில் அன்னைக்கு இரவு சொன்னேன். நான் நீங்கள் கட்சி ஆரம்பிங்க சார், நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சி தலைவராகவே. நான் அன்றைக்கி சொன்னேன், நான் ஹவாலியான்னு ஒரு சாங் நடந்துச்சு, அதில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் கோவா ஷூட்டிங் வர முடியாமல் போச்சு. அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். ஸோ எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குது. அவர் வந்து நீ அவ்வளோ நேசிப்பார். அவரே சொல்லிட்டு போயிட்டார், நீ கமல்ஹாசன் ரசிகராக நடிச்சிருக்கேன்னு. ராதியா மேடமோட மேக்கப் மேன் தான் எனக்கு வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு டாட்டு வந்து இப்படி குத்தி ஒரு டாட்டு குத்திருந்தாங்க. அந்த டாட்டு நீங்கள் 27 நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் கமல்ஹாசன் ரசிகராக யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு சிவா கொடுத்த இந்த கமல்ஹாசன் ரசிகரா கமல் உப்புலியான், என் பேர் என்னை உப்புலியான், ஆனால் எனக்கு கமல் உப்புலியான் நான் மாற்றிக்கிட்டேன். என் மனைவி பேர் அபிராமி, என் மகன் பேர் சுருதிஹாசன், என் மகன் பேர் சுருதிஹாசன், என் மகன் பேர் கமல்ஹாசன்னு இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இனிமேல் நான் சவால் விடுறேன், என்னைய மாதிரி கமல் ரசிகனா யாராவது ஒருத்தர் நடிக்க சொல்லுங்கப்பா. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடிப்பாங்க. ஆனால் ஒரு மதுரை மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தன் கமல் வெறியன்னு ஒருத்தர் இருப்பான்ல, கமலுக்கு எப்படி ரத்தத்தை பாய்ச்சுவான்ல, ஒரு மண்ணில் விடுவான்ல, அது மாதிரி அவர் மாதிரி அவரோட ரசிகராக நான் பண்ணியிருக்கேன். அது சார் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தாராம், சிரித்தாராம். அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு என் தம்பி சிவா டைரக்டர். தம்பி நிறைய எழுதியிருந்தார், நானும் கொஞ்சம் லேசாக போட்டேன். வேணாம்னே சொல்ல, பண்ணலாம்னே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. அதை நீ எடுத்துக்கப்பா, நீ அப்புறமேல் பின்னாடி கட் பண்ணுவா அப்படின்னு. இல்லை நீ பேசுங்கண்ணே. அந்த தம்பியோட எண்ணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் அது பேஷன் ஸ்டுடியோவாகட்டும், எஸ்கே ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மேடத்துக்காகட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் 87 சினிமாவில் இருக்கேன், 87. பட் 88 நான் பெங்களூர் இன்ஜினியரிங் போயிட்டேன். அப்புறமேல ஃபுல் நான் 92, 93 தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து 92 இப்போ 2026 வரைக்கும் இருக்கேன். தீவிரமான ரஜினி ரசிகன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு கமலஹாசன் ரசிகனா என் தம்பி நடிக்க வச்சுருக்காரு. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் நான் கமல் சாரை பார்த்ததே இல்லை.
இதுவரை நான் கமலஹாசன் சாரை எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த வந்தாரே, இந்த போறாரு, அந்த விளையாட உட்காந்துருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, அங்கே அங்கே போகிற இந்த போகிற அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்குற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்ததில்லை. அருணாச்சலம் ரஜினி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக அருணாச்சலத்தில் என்னை சேர்த்து விட்டார். இப்போ இருந்து எல்லா நடிகரையும் பார்த்துட்டேன். மேக்ஸிமம் எல்லா நடிகைகளுடன் பேசிட்டேன், எல்லா டெக்னீஷியனுடன் பழகியிருக்கேன். ஆனால் அஜித்தை வச்சு சூர்யா வச்சு படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு 50 படம் கதை வசனம் எழுதியிருக்கேன். ஆனால் இன்னமும் அந்த மனிதனை நான் பார்க்கவே இல்லை. எனக்கான ஒரே ஒரு விஷயம், சார் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சிங்கிபிள் எங்கே இருக்காப்புல கொஞ்சம் வர சொல்லுங்க பார்க்கலாம்னு அவர் சொன்னார்னா அது போதும். இளவரசனை வைகிறாரு, வைடாங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் இந்த மைக் தான் சார் பிடிச்சிருக்கு, ஆனால் இது கொஞ்சம் சேர்த்து மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பெரியவங்களுக்கும் கெஸ்ட்டுகளுக்கும் ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். இங்கே என்னுடைய குடும்பம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய குருநாதர் மணிகண்டன் சாருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் என்னுடைய கேமராமேனை விட ரொம்ப மோசம் பேசுகிறதில்ல. என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், அவங்க 3 பேரால் தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இங்கே இன்றைக்கி நான் ஒரு நல்ல சட்டை பேண்ட்டு போட்டு நான் நிற்கிறதுக்கு ஒரு காரணம். அவர் என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய டிஓபி விவேக் வந்து 4 வருஷமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் என் கூட அவன் ட்ராவல் பண்ணான் இந்த கதையில். நானும் அவனும் கடைசி விவசாயியில் சார்கிட்ட அசிஸ்டன்ஸை ஒர்க் பண்ணோம். அப்போ இருந்தே ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரு நாள் நல்ல படம் பண்ணிடுவோம் நம்பிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். பல நேரங்களில் எதுவுமே இல்லைனாலும் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்னு அவனுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு என் கூடயே இருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய எடிட்டர், என்னுடைய ஆர்ட் டைரக்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு நம்பி என் கூடவே இந்த 1 வருஷம் ட்ராவல் பண்ணாங்க. இந்த கதையில் ராதிகா மேம் நடிக்கணும் அப்படின்னும்போது எனக்கு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 3 பேருமே டெபியூட்ஸ். நான், கேமராமேன், என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வினீஷ், 3 பேருமே டெபியூட்ஸ். இப்படி ஒரு கதை, இந்த கதையில் இப்படி ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அதுக்கு ஒரு செலவு, அதெல்லாம் என்னுடைய ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இதை மேம் கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் மேம் ஏதோ ஒரு முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்காக எங்களை நம்பி இந்த கதைக்குள்ளே வந்தாங்க. வந்து நாங்கள் பண்ண எல்லா டார்ச்சர்களையும் தாங்கிக்கிட்டு எங்களுக்காக இதை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க காலில் அவ்வளோ வலியோடு அவங்க ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு நடித்தப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி தெரில மேம், அதனால நாங்கள் அப்படி பண்ணோம். எனக்கு இங்கே இருக்க என்னுடைய எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரிய டைரக்டர், 2 பெரிய கேமராமேன் இருந்தாங்க. நானும் அவனும் ரொம்ப புதுசு. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணி எங்களை இம்ப்ரவைஸ் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சிங்கமொழி அண்ணன், தாஸ் அண்ணன், பாலா அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், முனிஷ் அண்ணன், இளவரச அண்ணன், ரேச்சல் மேடம்க்கு நான் தான் கடைசி விவசாயியில் ஃபஸ்ட்டு கிளாப் அடித்தேன். பின்னால் அவங்க என் படத்தில் எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. நான் இப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பசியும் பட்டினியும் கேட்க ஒரே வார்த்தை மாதிரி இருந்தாலும் 2க்கு நடுவில் ஒரு பெரிய உணர்வு வேறுபாடு இருக்குது. பசியை எல்லோரும் உணர்ந்திருப்போம், பட் பட்டினியை எல்லாராலையும் உணர்ந்திருக்க முடியாது. அது ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட உணர்வு. ஒரு கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ சொல்ல முடியாது. அதை யாரோ ஒரு ப்ரொடியூசர் அந்த கதைக்காக ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உண்டுன்றது மாதிரியான கதைகளை எழுதின ஏடிஎஸ் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த உணர்வுக்கு பேர் பசின்னா. அப்படிப்பட்ட ஒரு படம் ஷூட்டுக்கு 20 நாள் முன்னாடி ஒரு தடவை ட்ராப் ஆகியும், 2 நாள் ஷூட் போய் ட்ராப் ஆகியும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பெரிய என்ஓசி தொகையும் கடனாக இருக்கும்போது அதை தூக்கிக்கிட்டு சுற்றுற ஒரு ஏடியோட மனநிலைமை வந்து கொலைப்பட்டினிக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வில் நான் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ என்னை கைப்பிடிச்சி எஸ்கே சார் கிட்ட கூப்பிட்டு போனது கார்த்திக் வேணுகோபால்.
இன்றைக்கி இங்கே நடந்த எல்லாத்தையுமே அது நடந்துச்சு நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரியே சொல்கிறாரு. அதை நடத்துனது எல்லாமே அவர் தான் என்னை சார்கிட்ட இன்ட்ரோ பண்ணார். அவர் தான் இதில் நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு பாதி விஷயத்தை கொண்டே வராமல் அவர் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணார். அப்படிப்பட்ட கொலைப்பட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கைப்பிடி கஞ்சி கொடுத்தாலே என் உயிர் பொழைச்சிக்கிறோம். ஆனால் எஸ்கே சார் என்னை உட்கார வச்சு தாய் கிழவின்னு ஒரு ராஜ விருந்து போட்டார். வயிறு மனசும் நிறைஞ்சு நான் எந்திரிச்சு நிற்கிறப்ப இப்போது சேயோன்னு ஒரு மூட விதை நெல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெரிய விளைச்சல் காட்டுவேன் சார். நன்றி, தேங்க்யூ.